2 நம்ம கையிலையும் ரிஃப்ளெக்ஸோஜெனிக் ஜோன்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். ப்ளஸ் நீங்கள் வந்து கைகளை இப்படி கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ரெட்டைக்கை முத்திரையை வந்து நம்ம சம்யுத அஸ்தாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆயக்கலைகள் 64. நம்ம பாரத பூமியோட உன்னத கலைன்னு நம்ம பார்க்குறது பரத கலை தான். கிளாசிக்கல் டான்ஸ் நம்ம இப்போ வந்து புரியணும்னு சொல்லணுன்னா நிறைய பேத்துக்கு இப்போ இப்படி சொன்னால் தான் புரியுது. ஸோ பரதத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம ஒரு சில மருத்துவ குணங்களை ஒற்றை கையில் செய்கிற முத்ரா அதை பற்றிலாம் நமக்கு நம்ம கிளாசிக்கல் டான்ஸ் டீச்சர் மிஸ்ஸஸ் தனலக்ஷ்மி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம 2 கைகளையும் ஒருங்கிணைத்து செய்கிற முத்திரைகளை பற்றி அவங்க இன்னும் நமக்கு கூடுதல் தகவல் கொடுப்பாங்க நம்புகிறோம். மேம் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே டாக்டர். ரெட்டைக்கை முத்திரை அப்படிங்கிறது 2 கைகளையும் பயன்படுத்தி ஒரு முத்திரையை பிடிக்கிறதுக்கு பேர் தான் ரெட்டைக்கை முத்திரை. ரெட்டைக்கை முத்திரையை வந்து நம்ம சம்யுத அஸ்தாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அஞ்சலிஷ்ய, கபோதேஷ்ய, கர்க்கட, ஸ்வஸ்திகஸ்ததா, டோலாகஷ்ய, புஷ்பபுடக, உத்சங்க, சிவலிங்ககா, கட்டகாவர்தனக்ஷைவ, கர்த்தரி ஸ்வஸ்திகஸ்ததா, ஷகடம், சங்கு, சக்ரேச்ச, ஷம்புட, பாஷ, கீலகௌ, மத்ஸ்ய, கூர்ம, வராகஷ்ய, கருடோ, நாகபந்தக, கட்வா, பேருண்டக்கியா கெஸ்த, அவகிஸ்தஸ்தத்தை வச்சக. ஸோ இது எல்லாமே 2 கைகளையும் உபயோகித்து முதிரைகள் பிடிக்கிறோம். அதே மாதிரி இந்த 2 கைகள் மூலியமாக முதிரையை பிடிச்சி சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த ரெட்டைக்கை முதிரையை உபயோகிக்கிறோம் பரதநாட்டியத்தில். நீங்கள் இவ்வளோ நேரம் செஞ்சதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க மேம். சூப்பராக இருக்குது. ஒரு நியூராலஜிஸ்ட்டாக நான் என்னோடய இதில் என்ன அனலைஸ் பண்ணேன்னா, நீங்கள் வந்து அஞ்சலிஷ்யன்னு சொல்கிறீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 நம்ம கையிலையும் ரிஃப்ளெக்ஸோஜெனிக் ஜோன்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். ப்ளஸ் நீங்கள் வந்து கைகளை இப்படி கிராஸ் பண்ணும்போதெல்லாம் நம்ம பிரெயினில் வந்து 2 ஹெமிஸ்ஃபியர் இருக்குது, ரைட் அண்ட் லெஃப்ட்டு. இது 2ஐயும் கனெக்ட் பண்ணுறது வந்து கார்பஸ் கலோசம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி வந்து என்ஹான்ஸ் ஆகும். இந்த கனெக்ஷன்ஸ் என்ஹான்ஸ் ஆகும்போது நமக்கு நிறைய நம்ம வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணலாம், ரொம்ப கோஆர்டினேட்டடாக வேலைகள் செய்ய முடியும். ப்ளஸ் வந்து இந்த விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ரைட் ஹெமிஸ்ஃபியர் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இந்த பரதத்தில் ஒரு மியூசிக்கை கோஆர்டினேட்டடாக நம்ம செய்யும்போது ரைட் ஹெமிஸ்ஃபியர் நமக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் இதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சின்ன வயசுலேயே ஒரு பரதத்தை கற்றுக்கிட்டு இருக்கிற பசங்க பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ரொம்ப அட்டென்டிவாக ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அப்படின்றது வந்து பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஏன்னா நியூரோனல் கனெக்டிவிட்டியை வந்து இந்த பரதம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அதனால் இந்த பரதத்தில் இந்த முதிரைகளில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குன்றது நம்ம நேயர்கள் இப்போ புரிஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நல்ல தகவல்களை அளித்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். இன்னும் பல தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.